நீங்கள் டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுறதுக்கு அதோட டேக்ஸ் ஸ்லாப்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ கால்குலேஷன் வைஸ் பார்க்கலாம். ஓல்டு ரெஜிமில் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் என்ன இருக்குது, நியூ ரெஜிமில் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் என்ன இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டிடக்ஷன்ஸ் வந்து ஓல்டு ரெஜிமில் இருக்குது, நியூ ரெஜிமில் என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். கால்குலேஷன் வைஸ் காமிக்கிறேன். 12 lakhs இன்கம்க்கு எவ்வளோ டேக்ஸ் வரும், ஓல்டு ரெஜிம் சூஸ் பண்ணுமா நியூ ரெஜிம் சூஸ் பண்ணுமா, 15 lakhs இன்கம், 20 lakhs இன்கம், 25 lakhs இன்கம், இது எல்லாத்துக்குமே எந்த ரெஜிம் சூஸ் பண்ணணும், உங்களுக்கு எவ்வளோ டிடக்ஷன்ஸ் இருந்தால் எது பெட்டராக இருக்கும், இது எல்லாமே பார்க்கலாம். ஓல்டு ரெஜிமில் என்ன டேக்ஸ் ஸ்லாப்னு பார்த்தீங்கன்னா 0 to 2.5 lakhs நில் டேக்ஸ். உங்களோட இன்கம் 2.5 lakhs and 5 lakhs இருக்கிறதுக்கு 5% டேக்ஸ் பே பண்ணணும். உங்களோட இன்கம் 5 lakhsலேருந்து 10 lakhs இருக்கிறதுக்கு நீங்கள் 20% டேக்ஸ் பே பண்ணணும். அபோவ் 10 lakhs இன்கம்க்கு 30% டேக்ஸ் பே பண்ணணும். இது எல்லாமே ஓல்டு ரெஜிமில் இருக்குது. இந்த ஸ்லாப்ஸில் நான் எந்த ஒரு டிடக்ஷனும் அப்ளை பண்ணல. ஸோ ஜஸ்ட் எப்படி உங்களுக்கு டேக்ஸ் ஸ்லாப் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு காமிச்சிருக்கேன். இதே நியூ டேக்ஸ் ரெஜிமோட ஸ்லாப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 to 4 lakhsக்கு நில் டேக்ஸ், எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 4 lakhsலேருந்து 8 lakhs வரைக்கும் 5% டேக்ஸ் பே பண்ணணும். 8 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் 10% டேக்ஸ் பே பண்ணணும். 12 lakhsலேருந்து 16 lakhs வரைக்கும் 15% டேக்ஸ் பே பண்ணணும். 16 lakhsலேருந்து 20 lakhs வரைக்கும் 20% டேக்ஸ் பே பண்ணுவீங்க. 20 lakhsலேருந்து 24 lakhs வரைக்கும் 25% டேக்ஸ் ரேட் பே பண்ணுவீங்க. அபோவ் 24 lakhsக்கு 30% டேக்ஸ் ரேட் பே பண்ணுவீங்க. நியூ டேக்ஸ் ரெஜிம் அண்ட் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ரெண்டுமே இந்த மாதிரி ஸ்லாப் ரேட்ஸை பிரிச்சிருக்காங்க. நீங்கள் உங்களோட டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் என்னென்னு பார்க்கணும், என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கணும். அதெல்லாம் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் நெட் டேக்ஸபிள் இன்கம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்லாப்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்லையும் அப்ளை பண்ணி பார்க்கணும், நியூ டேக்ஸ் ரெஜிம்லையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். இன்றைக்கி எல்லாருக்குமே நியூ டேக்ஸ் ரெஜிம் டிஃபால்ட்டாக அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த டேக்ஸ் கால்குலேஷன் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஓல்டு ரெஜிம் பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓல்டு ரெஜிமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுன்றதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ உங்களோட ஆனுவல் இன்கம் 12 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 12 lakhs இருக்குது அப்படின்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் அப்ளை பண்ணும்போது என்ன டேக்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 0 to 2.5 lakhs உங்களுக்கு ஸ்லாப் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0% டேக்ஸ். அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு டேக்ஸும் வராது. இதே 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் 12,500 rupees டேக்ஸ் வரும். அதாவது 5% டேக்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. இதே 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் 20% டேக்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ 1 lakh டேக்ஸ் வரும். இப்போ 10 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் 30% டேக்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. உங்கள் ஆனுவல் இன்கம் அதாவது நெட் டேக்ஸபிள் இன்கம் 12 lakhs இருக்கிறதுனால அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 30% அப்ளை பண்ணும்போது 60,000 rupees உங்களுக்கு டேக்ஸ் வரும் அந்த 2 lakhs மணிக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னா 1,72,500 rupees உங்களுக்கு டேக்ஸ் வருது. அதுக்கு எஜுகேஷன் செஸ் அப்ளை பண்ணுறாங்க 4%. எல்லாத்துக்குமே செஸ் அப்ளை பண்ணுவாங்க. கடைசியாக நீங்கள் பே பண்ணுற டேக்ஸுக்கு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4% அப்ளை பண்ணுவாங்க. அது ஓல்டு ரெஜிம் இருந்தாலும் சரி நியூ ரெஜிம் இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து 6,900 rupees வருது எஜுகேஷன் செஸ். ஸோ டோட்டலாக டேக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.72,500 + 6,900 டோட்டலாக 1,79,400 rupees உங்களுக்கு டேக்ஸ் பேயபிள் காமிக்குது. இது உங்களோட 12 lakhs நெட் டேக்ஸபிள் இன்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓல்டு ரெஜிமில் அப்ளை பண்ணும்போது இந்த டேக்ஸை நீங்கள் பே பண்ணணும். பட் இதே 12 lakhs உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜிம் போகிறது தான் பெட்டர். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிமில் 0 to 4 lakhs 0% டேக்ஸ், எந்த ஒரு டேக்ஸும் வராது. 4 lakhs and 8 lakhs 5% டேக்ஸ், 20,000 rupees தான் டேக்ஸ் பே வரும். 8 lakhs and 12 lakhs பார்த்தீங்கன்னா 10% ஸ்லாப் ரேட்டு, அதுக்கு 40,000 rupees தான் டேக்ஸ் வரும். டோட்டலாக 60,000 rupees வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். பட் நியூ டேக்ஸ் ரெஜிமில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87A ரிபேட் ஒன்று கொடுக்குறாங்க. அது மூலயமா உங்களோட நெட் டேக்ஸபிள் இன்கம் 12 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ண வேண்டியதில்லை. இந்த 60K டேக்ஸை அவங்க வேவர் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களோட நெட் டேக்ஸபிள் இன்கம் 12 lakhsக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் 12 lakhsக்கான ஸ்லாப் பார்த்தோம். 12 lakhsக்குள்ளே இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாக நியூ டேக்ஸ் சூஸ் பண்ணுறீங்க. எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் அவாய்ட் பண்ணிடுறீங்க. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். டேக்ஸ் அப்ளை பண்ணும்போது நீங்கள் சேலரி கிளாஸாக இருக்கீங்க இல்லை பென்ஷனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த டிடக்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது ஓல்டு ரெஜிமில் 50K கொடுக்குறாங்க, நியூ ரெஜிமுக்கு 75K கொடுக்குறாங்க. அதை அப்ளை பண்ணி நீங்கள் இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸை அப்ளை பண்ணலாம். இப்போ உங்கள் ஆனுவல் இன்கம் 15 lakhs இருக்குது.
அதை ஓல்டு ரெஜிமில் அப்ளை பண்ணும்போது 0 to 2.5 lakhs ஜீரோ டேக்ஸ் வரும். 2.5 lakhs and 5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸ் வரும். 5 lakhs and 10 lakhs பார்த்தீங்கன்னா 20% டேக்ஸ் வரும். 10 lakhs and 15 lakhs பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸ் வரும். அப்படி பார்க்கும்போது 2.62 lakhs நீங்கள் டேக்ஸ் வரும். ப்ளஸ் செஸ் ஆட் பண்ணும்போது 2.73 lakhs நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்க. ஸோ இதே 15 lakhs ஸ்லாபுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்ளை பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னு பார்ப்போம். 0 to 4 lakhsக்கு 0%, 4 to 8 lakhsக்கு 5%, 8 to 12 lakhsக்கு 10%, 12 to 15 lakhsக்கு 15%, டோட்டலாக 1,05,000 rupees தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெட்டராக இருக்குது. உங்களோட ஆனுவல் இன்கம் 15 lakhs இருக்கீங்கன்னா. பட் இந்த கால்குலேஷனில் நான் எந்த ஒரு டிடக்ஷனும் அப்ளை பண்ணல. லைக் ஏடிசி, ஏடிடி இல்லை ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எதுவுமே இல்லாமல் நான் இன்கம் வாங்குறேன், நான் டேக்ஸ் பே பண்ணுறேன், நான் எந்த ஒரு அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை லோன்ஸோ போகலை. அப்படி இருக்கும் பட்சத்துக்கு நான் வாங்குற மணிக்கு எந்த டேக்ஸ் ஸ்லாப் சூஸ் பண்ணலான்றது காமிச்சிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நியூ டேக்ஸ் ரெஜிம் பெட்டராக இருக்குது 15 lakhs ஆனுவல் இன்கமுக்கு. இதே 15 lakhs ஆனுவல் இன்கமுக்கு நீங்கள் டிடக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்கீங்க. எக்ஸாம்பிள் ஏடிசி, ஏடிடி. ஸோ இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் இருக்கும்போது எது பெட்டராக இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ 6 lakh டிடக்ஷன் இருக்குது. உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 15 lakhs. அப்படி பார்க்கும்போது ரிமைனிங் நெட் டேக்ஸபிள் இன்கம் 9 lakhs தான். எப்படி 6 lakhs உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஹெச்ஆர்ஏ ஆட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஒரு 1.25 lakhs ஆல்ரெடி பார்த்த கால்குலேஷன்லேயே ஒரு ஹெச்ஆர்ஏ மட்டும் 1.25 lakhs ஆட் பண்ணுறீங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ஏடிசி, ஏடிடி, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட், என்பிஎஸ், ஏடிசிசிடி 1B, ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் சேர்த்து 6 lakhs ரேட் பண்ணுறீங்க. ஸோ 15ல் 6 lakh ரேட் பண்ணும்போது 9 lakhs இருக்குது உங்களுக்கு டேக்ஸபிள் இன்கம். 9 lakhsக்கு அகைன் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்து டேக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. 0 to 2.5 lakhs ஜீரோ டேக்ஸு, 2.5 lakhs 5%, 12,000 rupees ஒரு டேக்ஸு, 4 lakhsக்கு 20% டேக்ஸு, 80,000 rupees வருது. இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது டோட்டலாக 96,200 rupees உங்களுக்கு ஃபைனலாக டேக்ஸ் வருது. இதே ஸ்லாபை நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமில் அப்ளை பண்ணுறீங்க. நியூ டேக்ஸ் ரெஜிமில் இந்த டிடக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 rupees தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது நெட் டேக்ஸபிள் இன்கம் 14,25,000 rupees வருது. இப்போ 14,25,000 rupeesக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமோட ஸ்லாப்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களோட டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 97,500 rupees வருது. ஸோ உங்களுக்கு 6 lakh டிடக்ஷன்ஸ் வரும்போது தான் ஓல்டு ரெஜிமில் உங்களுக்கு பெட்டராக இருக்குது. ஸோ உங்களோட டோட்டல் டிடக்ஷன்ஸ் மோர் தென் 6 lakhs இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பெட்டராக இருக்கும். சப்போஸ் இதே உங்கள் இன்கம் வந்து 20 lakhs இருக்குது, உங்களோட டிடக்ஷன்ஸ் வந்து 6 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தாலும் நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெட்டராக இருக்கும். அதாவது ஓல்டு டேக்ஸில் 2.41 lakhs டேக்ஸ் வரும். நியூ டேக்ஸ் ரெஜிம் ஸ்லாப்ஸில் 1.92 lakhs டேக்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு 6 lakh டிடக்ஷன் இருந்தாலும் 20 lakhs இன்கம் இருந்தீங்கன்னா அப்போவும் நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெட்டராக இருக்கும். உங்களோட இன்கம் 15 lakhs, 20 lakhs, 25 lakhs இருக்குது அப்படின்னா எவ்வளோ டிடக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணுன்றதை ஜஸ்ட் ஒரு சம்மரி பார்க்கலாம். 15 lakhs உங்களுக்கு இன்கம் இருக்குது. ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும் உங்களோட டிடக்ஷன்ஸ் வந்து 6 lakhs இருந்துச்சுன்னா நீங்கள் ஓல்டை சூஸ் பண்ணலாம். இதே 20 lakhs இன்கம்க்கு ஒரு 7.6 lakhs டிடக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓல்டு ரெஜிமை சூஸ் பண்ணலாம். இதே 25 lakhs இன்கம்க்கு 8.5 lakhs வரைக்கும் டிடக்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நிறைய டிடக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி டிடக்ஷன்ஸு 8 lakhs, 6 lakhsலாம் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கொண்டு வர முடியாது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன் அதாவது 20 lakhs இன்கம்லேருந்து ஆல்மோஸ்ட் 8 lakhs ரூபீ நீங்கள் டிடக்ஷன்ஸ்க்கே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் உங்களால் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் சூஸ் பண்ணி டேக்ஸை அவாய்ட் பண்ண முடியும். இது வந்து வெரி ரேர் கேஸ் தான். அதனால் உங்களோட இன்கம்மை பேஸ் பண்ணி இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸை அப்ளை பண்ணி பாருங்கள். என்னென்ன டிடக்ஷன்ஸ் வருதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பேஸ் பண்ணி ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிம் ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணி எது பெட்டராக இருக்கோ அந்த டேக்ஸ் ஸ்லாபை சூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக டேக்ஸ் ஸ்லாப்ஸ் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸ் ஸ்லாப்னா ஸ்ட்ரெயிட்டாக 30% பண்ணுவாங்க, 20% ஸ்லாப்னா 20% பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பேஸ் பண்ணி 0 to 4 lakhs, 4 to 8 lakhs, 8 to 12 lakhs அந்த மாதிரி ஸ்லாபை பேஸ் பண்ணி அந்தந்த போர்ஷனுக்கு அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி உங்களோட டேக்ஸ் ஃபிகர்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நீங்கள் கரெக்டான டேக்ஸ் அமௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் நியூ டேக்ஸ் சூஸ் பண்ணும்போது உங்களோட ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 12 lakhs இருக்குது அப்படின்னா 87 ரிபேட் மூலிமா எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே உங்கள் ஆனுவல் இன்கம் 15 lakhs, 20 lakhs, 14 lakhs இந்த மாதிரி போகும்போது அந்த ரிபேட் வராது உங்களுக்கு.
ஸோ உங்களோட டேக்ஸ் ஸ்லாப்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னா 0 to 4 lakhs nil tax, 4 to 8 lakhs 5% tax. அந்த மாதிரி டேக்ஸ் ஸ்லாப்ஸ் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் அமௌண்ட்டுக்குமே நீங்கள் டேக்ஸை அப்ளை பண்ணணும் அந்த ஸ்லாபை பேஸ் பண்ணி. ரிபேட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆனுவல் இன்கம் less than 12 lakhs இருந்தால் மட்டும் தான் அப்ளை ஆகும். அதை மைண்டில் வச்சுட்டு இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸை அப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ் எல்லாமே salaried அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் ரெண்டு பேருக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வருது பார்த்தீங்களா, ஓல்டு ரெஜிம்க்கு 50,000 rupees, நியூ ரெஜிம்க்கு 75,000 rupees. இது வந்து salary கிளாஸ் அண்ட் பென்ஷனர் அவங்களுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். மற்ற ஸ்லாப் ரேட்ஸ் எல்லாம் salaried அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் ரெண்டு பேருக்குமே அப்ளை ஆகும். அப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது, இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த வர இன்கம்லாம் கூட நீங்கள் உங்கள் ஆனுவல் இன்கமாக கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த இன்கம் ஆட் பண்ணி தான் நீங்கள் டேக்ஸ் ஸ்லாப்ஸை கால்குலேட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஸ்டாக்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதில் க்ரோ ஆகிற மணிக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். அது வந்து செப்பரேட் ஸ்லாபில் வந்துடும். அது என்ன ஸ்லாப்னு பார்த்தீங்கன்னா எல்டிசிஜி. எல்டிசிஜி பொறுத்த வரைக்கும் அபோவ் 1 இயர்க்கு நீங்கள் விட்ரா பண்ணுறீங்கன்னா நீங்கள் விட்ரா பண்ணுற ப்ராஃபிட் மணி அதில் 1.25 lakh டேக்ஸ் ஃப்ரீ இருக்குது. அதுக்கு மேலே எவ்வளோ ப்ராஃபிட் வாங்குறீங்களோ அதுக்கு 12.5% டேக்ஸ் பே பண்ணுவீங்க. இதே நீங்கள் 1 இயர்க்குள்ளே விட்ரா பண்ணுறீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அதுக்கு 20% டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இது ரெண்டுமே உங்கள் இன்கம் ஸ்லாப்ஸில் ஆட் பண்ண மாட்டாங்க. செப்பரேட்டாக நீங்கள் காமிச்சு ஃபைல் பண்ணணும். அதுக்குரிய டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.5% அண்ட் 20%. இதே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ரெண்டல் இன்கம்லாம் வாங்குறீங்கன்னா உங்கள் இன்கமாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. நீங்கள் சப்போஸ் 30% ஸ்லாப் இருக்கீங்கன்னா 30% தான் நல்லா ஆட் பண்ணிடுவாங்க. அந்த டேக்ஸை நீங்கள் பே பண்ணணும். ஸோ உங்களுக்கு இன்கம் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். எல்டிசிஜி இல்லை எஸ்டிசிஜி வருது அப்படின்னா அதை தனியாக நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் ஓல்டு ரெஜிம்க்கும் நியூ ரெஜிம்க்கும் கம்பேர் பண்ணும்போது ஓல்டு ரெஜிமில் நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த டிடக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி பெனிஃபிட்டாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஓல்டு ரெஜிம் சூஸ் பண்ணணும். நியூ ரெஜிமில் ரெண்டே டிடக்ஷன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் சேலரி கிளாஸாக இருந்தீங்கன்னா 75,000 rupees காமிக்கலாம். ஸோ நீங்கள் என்பிஎஸ்சில் எம்ப்ளாயர் டிடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 80CCD2 ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் மூலியமாக நீங்கள் டேக்ஸ் காமிக்கலாம். அது ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் ரெண்டுத்துலையுமே வரும். இந்த ஒரு டிடக்ஷன் மட்டும்தான் நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமில் காமிக்க முடியும். ஸோ உங்கள் கம்பெனியில் இது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணுங்கள். இதை நீங்கள் அடிஷ்னல் டேக்ஸ் பெனிஃபிட்டாக நியூ டேக்ஸ் ரெஜிமில் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றபடி வேறு எந்த ஒரு டிடக்ஷன்ஸுமே நியூ டேக்ஸ் ரெஜிமில் கிடையாது. என்னோடய சேனலில் ரெகுலராக ஃபினான்ஸ் டாபிக்ஸை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். சைல்டு எஜுகேஷனுக்கு எப்படி பிளான் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி பிளான் பண்ணணும், எப்படி இயர்லியாகவே பாசிவ் இன்கம் உருவாக்கணும், இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ் கன்சல்டேஷன் வேணாலும் நான் கொடுத்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.